டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை அதன் பின்னணி தகவல்களோட சேர்த்து தொடர்ந்து வீடியோக்களா பதிவிட்டுக்கிட்டு வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு குறிப்பிட்ட தொகுதியை பத்தி தான். அதுக்கு முன்னாடி தமிழகத்துல இந்த சட்டமன்ற தேர்தலானது மிக முக்கியமா எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா சொல்ல போனா 4 முனை போட்டி தான் இந்த தேர்தலில் நடக்க இருக்கு. அதனாலேயே எல்லா கட்சிகளும் வீதி வீதியா வீடு வீடா போய் மக்கள் கிட்ட வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. முதலமைச்சர் தொடங்கி சாதாரண தொண்டர்கள் வரைக்கும் இன்னைக்கு வீதியில இறங்கி பிரச்சாரத்துல ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. எந்த தொகுதியில யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு கணிப்பே இல்லாம தான் இந்த தேர்தல் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திமுக ஜெயிச்ச நிறைய தொகுதிகளில் இந்த தடவை அதிமுக ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியான ஒரு தொகுதியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி. இது ஒரு தனி தொகுதியும் கூட. இங்க அதிமுக சார்பில் திலீபன் ஜெய்சங்கர், திமுக கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் சங்கை கணேசன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கவிதா, புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வசந்தி முருகேசன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராமராஜன் அப்படின்னு பல முக்கிய கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் பல சுயேட்சை வேட்பாளர்களும் களத்துல இருக்காங்க. ஆனா இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவா அப்படின்னு நம்ம சர்வே எடுத்தோம்னா அந்த பந்தயத்துல முந்தக்கூடியது அதிமுக வேட்பாளர் திலீபன் ஜெய்சங்கர் தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரொம்ப பரிச்சயமானவர் திலீபன் ஜெய்சங்கர். அதே மாதிரி மக்கள் மத்தியில அவருக்கு நல்ல பேரும் இருக்கு. வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தொகுதி மக்களுக்கு அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கார். குறிப்பா சொல்ல போனா அரசு மருத்துவமனைக்கு குளிர்சாதன பெட்டி, இஜிஜி மிஷின், அது மட்டும் இல்லாம சங்கரன்கோயில் நகராட்சிக்கு குப்பை அள்ளக்கூடிய வாகனம் அப்படின்னு நிறைய உதவிகளை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றாரு. மக்கள் கிட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பா பழகக்கூடியவர் அதிமுக வேட்பாளரான திலீபன் ஜெய்சங்கர். அதே போல திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி சார்பா போட்டியிடக்கூடிய சங்கை கணேசன் அப்படிங்கிறவருக்கு மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு பெரிய பரிச்சயமும் இல்லை, நல்ல பேரும் இல்லை அப்படின்னே சொல்லப்படுது. அண்ட் அவருடைய தேர்தல் பணிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுணக்கமாவே போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் தலைமை கிட்டையும் திமுக தலைமை கிட்டையுமே அவருக்கு பெரிய பரிச்சயம் இல்லாததுனால தலைவர்களும் அவருக்காக இறங்கி பிரச்சாரத்துல ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. அதே போல மற்ற வேட்பாளர்களான புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வசந்தி முருகேசன், நாம் தமிழர் கட்சியினுடைய கவிதா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ராமராஜன், இவங்க எல்லாமே திமுக கூட்டணியினுடைய வாக்குகளை பிரிப்பாங்களே ஒழிய ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை கண்டிப்பா அதிமுகவினுடைய வேட்பாளர் திலீபன் ஜெய்சங்கர் பெறுவாரு அப்படின்னு அந்த பகுதி மக்களே தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா அதிமுகவினுடைய கோட்டையா இருந்த சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி போன தடவை திமுக வசம் போயிருந்துச்சு. இந்த தடவை கண்டிப்பா அது மறுபடியும் அதிமுக வசமே வரும் அப்படின்னு அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இதே மாதிரியான அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்க தொடர்ந்து டிஎன் டாக்ஸை பாருங்க.